இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். அளவு வந்து 39, ஆஃப் உயரம் 15, சீட்டோட உயரம் வந்து 22.5, ஷோல்ட்ரு 15, கை நீளம் 11, கை லூசு 10.75, C1 37, C2 39, இடுப்பு 34, சீட்டு 41, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 7, ஏஹெச் 17, பேண்ட் வந்து 38, 12 இன்ச்சு நீளம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுடிதார் வெட்ட போகிறோம். சுடிதார் டாப் இது. இப்போ பேண்ட் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து டாப் வந்து லைனிங் துணியில் வெட்ட போகிறேன். இப்போ 39, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 36 வச்சுங்க. 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 36 வச்சுங்க. நேராக ஒரு கோடு. நான் வைக்க போகிறேன். அரைஞ்சு தையலுக்கு. நேராக ஒரு கோடு. ஷோல்ட்ரு 15, 7.75 வச்சுட்டேன். 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கேன். 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டேன். கழுத்து வந்து 2.75, 3.5. கழுத்து 2.75 வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் 3.5, இது 2.75. ஃப்ரண்ட் கழுத்து நீளம் 6.5, 6.25 நான் வைக்கிறேன். கழுத்து வந்து லைட்டாக அப்படி பெண்டு பண்ணிங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி பெண்டு பண்ணிங்க. ஆஃப் உயரம் எவ்வளோ? ஆஃப் உயரம் 15, சீட்டோட உயரம் 22.5. எல்லாமே வரைஞ்சிடும். முண்டா இறக்கம் எவ்வளோ? 38, 39 இன்ச்சு பாடி, 5.25 இறக்குறேன். இங்கேருந்து 3.5 இன்ச்சு இறக்கிங்க. இது C2. எல்லாமே கோடு போட்டுருங்க. C1 37, 9.25 ப்ளஸ் வந்து 1, 10.25 வைக்கிறேன். 10.25 வைக்கப்பட்டது. 39, 40, 10 ப்ளஸ் அரை 10.5, 10.5 வச்சுட்டேன். இடுப்பு 34, 8.5 ப்ளஸ் அரை 9 வைக்கிறேன். 9 வைக்கிறேன். 42, 10.5 ப்ளஸ் 10.5 ப்ளஸ் ஒரு அரை 11. பத்தரை ப்ளஸ் 1, 11.25 வைக்கிறேன். 3/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சீட் அவங்க பெருசு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். இங்கே 11.25 வச்சுட்டோம். இங்கே 11.75 வைக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் போட போகிறோம். இவங்க மார்பகம் இருக்குது, மார்பகத்துக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் பெண்டு. இங்கே ஒரு பெண்டு. இங்கே சீட்டுக்கு தகுந்த மாதிரி பெண்டை கூட்டிக்கிட்டேன். இப்போ 1.5 இன்ச்சு இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு.
3 கோடு போட்டுருணும். இப்போ 19 இன்ச்சு இங்கே வருதான்னு பார்த்தோம். 19 இன்ச்சு இங்கே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு இடையில ஒரு கோடு, இது வந்து CW2. இப்போ இடுப்பில் எந்த இடமும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு பெண்டு, அழகாக பெண்டு போடணும். இப்போ இங்கே ஒரு கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ முண்டா ஏஹெச் வந்து பார்த்திங்கனாக்கா 17, 8.5 வேணும். 8.5 வருதான்னு பார்க்க போகிறோம். 8.5 அக்யூரேட்டாக வந்துருச்சு, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஒன்றே 1 இன்ச்சில் மேலே மார்க் பண்ணிக்க. அப்புறம் 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு கவர் தட்டு. இப்போ திருப்பி 8.5 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறேன். 8.5 அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்படி தான் நீங்கள் வந்து சுடிதார் வரையணும். சுடிதார் வந்து இப்படி வரைஞ்சி தைக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சிறப்பான முறையில் அவங்க வெட்டி அழகாக தைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது வந்து 3/4 கை. திரிப்போர் கைக்கு லைனிங் கிடையாது. முதல்ல மேலே இருக்கிற முண்டா வெட்டிக்கோங்க. மேலே இருக்கிறத முதல்ல வெட்டிக்கோங்க, அப்புறம் உள்ளே இருக்கிறத வெட்டலாம். ஏன்னா கவர் தட்டு வந்து எடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே ஒரு அர்க்காத், அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ பேக் வரையப்பா. இங்கேருந்து 2.25, 2.25 இங்கே இருக்கான்னு பார்த்துருங்க. 2.25 இருக்குது. இப்போ கழுத்து நான் வரைகிறேன். பின் கழுத்து எவ்வளோ? பின் கழுத்து 7, 6.25 நான் வைக்கிறேன். லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கிளாமராக போடுறாங்க. அழகாக வெட்டிட்டேன். பின் கழுத்து பெண்டு பண்ணிட்டோம். இப்போ பின் கழுத்து நான் வெட்ட போகிறேன். ஆறே முக்கால் வச்சுருக்கோமான்னு பார்த்துருவோம். 6.25 வச்சுட்டேன். பின் கழுத்து அவங்க 7 இன்ச்சு. இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து. இடுப்பில் மட்டும் பெரிய அர்க்காத்தை பண்ணிக்கணும். இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து. எல்லாமே அர்க்காத் பண்ணிக்கணும். அர்க்காத் பண்ணிட்டா சிறப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துகிட்டு பேக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்தோம்.
ரெண்டு கிராஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் எடுத்து கவர் தட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து 8.5 இருக்கான்னு இன்னொரு வாட்டி பார்க்கணும். 8.5 அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் பண்ணிட்டோம், கவர் தட்டு எடுத்துட்டோம். இப்போ பேக்கில் வந்து கழுத்து காட்ட போகிறேன். பேக் வந்து நல்லா பள்ளமாக இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். மேலே வெட்டிடாதீங்க, வெட்டாமல் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். நம்ம 7 இன்ச்சு கழுத்து வச்சிட்டோம். இப்போ லைனிங்கில் ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம வெட்டிட்டோம். ஒரிஜினல் துணியில் வந்து வெட்டிட்டு கை வந்து 3/4 கை வந்து லைனிங் இல்லாமல் வெட்ட போகிறோம். இப்போ ஒரிஜினல் துணியில் இந்த இடத்துல வந்து பார்டர் வந்திருக்கு. இப்போ உயரம் 39 கோடு போட்டோம். கோடு போட்டோம். இப்போ வெட்டின ஊற்றிக்கு மேலே போட்டு வெட்டிட வேண்டியது. இப்போ ஃப்ரண்ட் வெட்டுற பேக் வந்து கை வந்து 3/4 கைனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெட்டணும். கைனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாருமே டீல் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ பேக் வெட்ட போகிறோம். ஏன்னா அந்த பக்கம் கை எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கணும்.
பேக் வெட்ட போகிறோம். இப்போ இந்த பக்கம் திருப்பி ஒரு கை எடுக்கணும். இப்போ பேக் ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். கை வந்து 11.5. கை லென்த்து 11.5. கரையை வெட்டிடுங்க. பதினொன்றரை 12 வச்சுட்டேன். கை லூஸ் 10.75. ஏஹெச் வந்து 17. 7.5 8.5. 7.5 வந்து 3.75 இறக்கி 3.75 இறக்கிட்டேன். 3.75 இறக்கி 7.5 வைக்கிறேன். 7.5 வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 8.5 வந்துடும். 8.5 வந்துடுச்சு. ஓகே. இப்போ இந்த ஸ்கேல் வந்து இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும். கை நீளம் 11.5. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை வெட்டியிருக்கோம். இப்போ கையில் அவங்க ஃப்ளீட்டு கேட்டாங்க. ஃப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். நான் சாதா கை வெட்டிட்டேன். இப்போ ஃப்ளீட்டு கேட்டிருக்காங்க. கை ஃப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். பன்னெண்டு வச்சுருக்கேன்.
ஃப்ளீட்டு கைக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கிடுங்க. ஃப்ளீட்டுக்கு வந்து கவர் தட்டு கிடையாது. ஃப்ளீட்டுக்கு கவர் தட்டு கிடையாது. இப்போ 8.5 இங்கே மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஃப்ளீட்டு 3 ஃப்ளீட் வச்சுட்டோம். ஃப்ளீட் வச்சு கை வெட்டிட்டோம். இப்போ முண்டா வச்சு பார்க்க போகிறோம். முண்டா கரெக்டாக இருக்கா? கரெக்டாக எந்த வகையான மாற்றம்னா அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான பிரச்சனை இல்லாமல் அக்யூரேட்டாக, எந்த வகையான இது இல்லாமல் இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும் லைட்டாக கிராஸ். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கணும். இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக வந்துச்சு. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி இது வந்து லைனிங்கு. ஒரிஜினலில் வந்து ஃப்ரண்டில் வந்து படம் வச்சுருக்காங்க. ஆரஞ்சு கழுத்து வச்சுருக்கோம், வச்சு வெட்டியிருக்கோம். இப்போ கை வந்து 3/4 கைனால லைனிங் இல்லாமல் வெட்டியிருக்கோம். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதே மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது எல்லாமே இப்போ கேன்வாஸும் வெட்டி காட்ட போகிறேன். இதை எல்லோரும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல்கலை. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் இதே மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.